பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி உருவாகி வருகிறது. என்ன நெருக்கடி என்றால், எப்போதும் இல்லாத அளவுக்கு வட இந்திய தொழிலாளர்கள், அதாவது இந்திக்காரர்கள் 1 கோடி பேருக்கு மேல 1.5 கோடி என்று சொல்கிறார், தமிழ்நாட்டிற்குள் நுழைந்து விட்டார்கள். ஒரு பண்பாட்டு படையெடுப்பு போல இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள். என் வீட்டுக்கு பக்கத்திலே 2023 டிசம்பரிலே ஏற்பட்ட பெரும் மழை, கடும் வெள்ளத்தால் ஓடுபட்ட வீடு, மண்சுவர் வீடு இடிந்து விழுந்து விட்டது. அதுக்கு 4 லட்சம் ரூபாய் திராவிட மாடல் அரசு வழங்குகிறது. 4 தூண்களை நிறுத்தி மேலே ஒரு கூரை போட்டு, பேருந்து நிழலகம் என்றால் அதுக்கு 8 லட்சம் சட்டமன்ற உறுப்பினர் நிதி ஒதுக்கப்பட்டதாக அந்த பேருந்து நிலையத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் 3 அறை உள்ள ஒரு குடும்பம் வசிக்கக்கூடிய 4 பக்கமும் சுவர்கள் கட்டி, பலகணிகள் வைத்து, கதவுகள் போட்டு, அடுப்படி, குளியலறை, கழிவறை, மழைநீர் சேமிப்பு எல்லாம் செய்து முடிப்பதற்கு திராவிட மாடல் போட்டிருக்கிற மதிப்பீடு 4 லட்சம் தான். அந்த 4 லட்சத்தை 2 ஆண்டு காலமாக பெற்று வேலை நடக்கிறது. என் வீட்டுக்கு பக்கத்துல பூரா வடநாட்டுக்காரன் 4 பேர் வேலை பார்க்கறான். கொத்தனாராக, சித்தாளாக, கையாளாக. லட்சக்கணக்கான வீடுகள். இந்த ஆழ்வார் திருநகரி சிற்றூர் தான் நம்மாழ்வார் திருக்கோவில். அந்த கோவிலுடைய சுற்று சுவர் கிட்டத்தட்ட 25 அடி உயரம், முழுவதும் கருங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு. ஏற்கனவே அந்த கோவில் எந்த காலத்துல கட்டினாங்கன்னு யாருக்கும் தெரியாது. கட்ட முற்பட்ட முதல் இடத்துல 4 கல் தூண்கள் நிற்கிறது. நான் படம் எடுத்து உங்களுக்கு காட்டுகிறேன். 4 தூண்கள் கிட்டத்தட்ட 40 அடி உயரம் இருக்கும், 3க்கு 3 அகலம் இருக்கும். ஒரே கல். அந்த கல்லை எங்க பெயர்த்தாங்க, எங்க வடிவுபடுத்தினாங்க, எப்படி கொண்டு வந்தாங்க, எந்த சாலையில கொண்டு வந்தாங்க, எந்த வண்டியில ஏற்றினாங்க, எவருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட அந்த கற்களையே வெட்டி எடுத்து வடிவம் அமைத்து நீண்ட தொலைவுக்கு, குறைந்தது ஒரு 50 மைல் தொலைவுக்கு அதை கொண்டு வந்து தூக்கி நிறுத்தி, அப்படி நேர்கோட்டில் நிறுத்திய உழைப்பாளி தமிழர்கள் இன்றைக்கு காணும். எத்தனையோ சொல்லலாம். தமிழ்நாடு முழுவதும் நகரங்களை, மாநகரங்களை, திருநெல்வேலி, கோவை, தஞ்சை, திருச்சி, சென்னை எல்லாம், ஏன் நம்முடைய சென்னை மாநகரின் இதயம் என்று சொல்லக்கூடிய அண்ணா சாலையில் இருக்கிறது வாழ்நாள் காப்பீட்டு கழக கட்டடம், 14 மாடி. அந்த காலத்திலே சென்னையிலே உயரமான கட்டடம் தான். பீகார்காரனா வந்து கட்டினா, காரைக்குடியில ஒவ்வொரு வீடும், ஒவ்வொரு அரண்மனை, திரைப்படங்கள்லாம் பெரும்பாலும் அங்கதான் எடுக்கிறாங்க. அந்த வீடுகளை கட்டிய கொத்தனார்கள் எங்கே? அந்த வீடுகளை கட்டிய தமிழ் குடி ஆசாரிகள் எங்கே? எங்கேயும் காணும். சின்ன 4 லட்சம் ரூபாய் வீட்டை வந்து 4 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்திக்காரன். அதே போல 39,000 திருக்கோயில்கள் தமிழ்நாடு முழுவதும். ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு கோட்டை, அப்புறம் கோபுரங்கள், துணை கோபுரங்கள், கல் தூண். நெல்லையப்பர் கோயில் வியக்கத்தக்க சிற்பக்கலை. கிருஷ்ணாபுரம், எங்க ஊர்ல கிருஷ்ணாபுரம் என்று ஊர் இருக்கிறது. சிற்பக்கலைக்கு பேர் போன ஊர். எப்படி இந்த சிற்பத்தை வடிவம் அமைத்தார்கள் என்று எவருக்கும் தெரியல. தஞ்சை பெருவுடையார் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஓடுகிற ஆற்றை இடைமறித்து அணை கட்டிய கரிகால் பெருவளத்தான் கல்லணை. அந்த கெட்டிய அந்த தமிழ் உழைப்பாளிகள் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை. அண்மையிலே வந்த சென்னையிலிருந்து சோழன் விரைவு வண்டி மூலம் திண்டிவனத்துக்கு வந்து இறங்கணும். 7:40க்கு என்னமோ அந்த வண்டி புறப்படுகிறது. 6 மணிக்கே வந்து பார்த்தா எல்லா பெட்டியிலையும் இந்திக்காரன். உட்காருவதற்கு இடம் இல்லை. நம்முடைய மக்கள் 7 மணிக்கு பிறகு, நானே 7 மணிக்கு பிறகு தான் போனேன். 7 மணிக்கு பிறகு போனா மேலே ஏறி 3 பேர் படுத்துக்கிட்டான், கீழே 4 பேர் படுத்துக்கிட்டான், தரையில உட்கார்ந்துக்கிட்டான், என்னத்தையோ போட்டு போட்டு சவைச்சு துப்புறான். ஒரு 17 வயது நம்முடைய மகள், ஒரு பிள்ளை, அவ கூட இன்னொரு மகள், 2 பேரும் படாத பாடுபட்டு வண்டிக்குள்ள ஏறி பிறகு நான் அவர்களை, இந்திக்காரர்களை மிரட்டி உருட்டி அதட்டி அவர்களை உள்ளே இழுத்து தரையிலே உட்காருவதற்கு இடம் கொடுத்தேன். இந்த வாயிலை போட்டு சுவைத்து கொண்டே இருக்கிற ஏதோ ஒன்றை போட்டு இந்திக்காரன் துப்பிட்டான். அந்த பிள்ளை செல்லை பார்த்துக்கிட்டு செல்லில் விழுந்து தெரிச்சு அதை அகற்றுவதற்கு பெரும்பாடாகி போச்சு. பிறகு சத்தம் போட்டு ஒரு வயதான தாய் உட்கார முடியாம, நிற்கவும் முடியாம தடுமாடிக்கிட்டு தாங்க. அதற்கு பிறகு நானே சண்டை போட்டு முன்பதிவு இல்லாத பெட்டி பின்னாலே ஒரு இடத்தை கொடுத்து, அம்மா இதுல உட்காருங்க என்று சொல்லி நான் எழுந்த என் இடத்துல உட்கார்ந்து கொடுவோம். அப்படி எங்கு பார்த்தாலும் நடுவன் தொடர்வண்டி நிலையம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர்
சென்ட்ரல் என்று போட்டிருக்காங்க பாருங்க. அந்த நடுவன் தொடர்வண்டி நிலையத்தில் வடக்க இருந்து வர நம்முடைய தமிழ் தேசிய பேரியக்கம் அவர்களெல்லாம் திருப்பி அனுப்புகிற போராட்டத்தில் நடத்துறாங்க. வந்து குவிந்து கொண்டே இருக்கிறான். நெற்களஞ்சியத்துல நாற்றம் நடக்கிறான். பொருணைக்கரை வயக்காட்டுகளை வந்து தாமிரபரணி ஆற்றங்கரை வந்து நாற்றம் நடக்கிறான். எங்கு பார்த்தாலும் பைய போட்டுக்கிட்டு கட்டாயம் இந்தியில் பேசக்கூடிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை ஒன்றிய அரசு திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறது. பீகார்ல போய் பேசுறார் மாண்புமிகு நாட்டின் தலைமை அமைச்சர், அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், தமிழ்நாட்டில் பீகாரிகள் தாக்கப்படுகிறார்கள் என்று. இங்க தமிழ்நாட்டில் பீகாரிகள் தாக்கப்படுகிறார்கள் என்று எந்த சான்று ஆவணமும் இல்லாமல் ஒரு சிறு நிகழ்வு, அதாவது சம்பவமும் அவர்கள் அறியாமல் அங்க பீகார்ல கேவலம் வாக்குக்காக, அதாவது ஓட்டுக்காக மேடையில் ஏறி உலகம் முழுவதும் சுற்றி வரக்கூடிய நம்முடைய தலைமை அமைச்சர் மாண்புமிகு நரேந்திர மோடி பேசுகிறார். அப்புறம் சொல்கிறார், ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு பீகாரி தலையிலையும் அவன் துப்பாக்கியை வைப்பாமுங்கார். அப்ப துப்பாக்கி கலாச்சாரம் எங்க இருக்கு? பீகார்ல இருக்கா, தமிழ்நாட்டில் இருக்கா? நாங்க இந்த இந்திக்காரர்களோடு படுகிற பாடு, தொடப்பம் விற்கிறான், போர்வை விற்கிறான், சட்டி விற்கிறான், பெட்டி விற்கிறான். என்ன செய்ய வந்திருக்கிறான், எப்படி வந்திருக்கிறான், அவனுடைய பிறப்பு வளர்ப்பு பூர்வீகம் என்ன, அவன் என்ன தடை செய்யப்பட்டு வச்சிருக்கிறானா இல்லையா, அவன் மீது அங்கே வழக்குகள் இருக்கிறதா இல்லையா, அவன் தீவிரவாதியா, வட மாநிலங்களில் நிறைய தீவிரவாதி இருக்கிறாங்கன்னு ஒன்றிய அரசு சொல்லுது. தீவிரவாதிகள் எல்லாம் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும், இல்லைன்னு சொல்லிட்டு தள்ளப்படுவீர்கள். அமித்ஷா பேசுறாரு, பிரதமர் பேசுறாரு, இப்படி எல்லாம் பேசுறாங்க. அவர் இங்கே வந்திருக்கக்கூடிய வட இந்தியர்கள், அதாவது கூலி தொழிலாளர், பீகாரியா இருக்கலாம், அசாமியா இருக்கலாம், வங்காளியா இருக்கலாம், ஊபிக்காரனா இருக்கலாம், மாப்பிக்காரனா இருக்கலாம், எவனா இருக்கலாம். அவன் நல்லவனா கெட்டவனா, தீவிரவாதியா, ஆயுதம் வச்சிருக்கிறானா, எதுவுமே தெரியாது எங்களுக்கு. நாங்க என்ன பண்றது? எங்க திராவிட மாடல் யானை தன் தலையிலே மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டது என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த அதுபோல பச்சை தமிழர் பெருந்தலைவர், மண்ணின் மைந்தர், உண்மையான நேர்மையான வாய்மையான ஒழுக்கமான ஒரு அரசியலை எங்கள் நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களை கற்றுக் கொடுத்த பெருந்தலைவர் காமராஜர். அவருடைய அதிகாரத்தை தட்டி பறிக்க வேண்டும். இந்தி திணிப்பு என்கின்ற ஒற்றை காரணம் இல்லையாவிட்டால் பக்தோச்சலை போல ஒரு தூய முதலமைச்சரை பெருந்தலைவர் காமராஜர் வரிசையில் பார்க்க முடியாது. அவ்வளவு நேர்மையான மாமனிதர் பக்தோச்சலம். அந்த இந்திக்கு வக்காலத்தை வாங்கினார், பக்தோச்சலத்தை ஓட ஓட விரட்டி அடிச்சாங்க. திராவிட நாடு அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் இடுகாடு சுடுகாடு. இடுகாடுன்னு சொல்ல, கடைசியில் இடுகாட்டில் போய் படுத்துக்கிட்டாங்க அவ்வளவு பேரும். சென்னை கடற்கரை என்று சொன்னவர்கள் வடக்கு வாழுகிறது, தெற்கு தைகிறது. இப்ப வடக்க உள்ள வந்து இங்க வளமா வாழுகிறான், தெற்க உள்ளவன் கடல்ல தான் விழணும். கன்னியாகுமரி கடல்ல போய் விழ வேண்டியதான். ஏற்கனவே 10 பேர் கடல்ல விழுந்துட்டான் எங்க இனத்தை சேர்ந்த ஈழத்தமிழர்கள். அப்படி எங்கு பார்த்தாலும் வட இந்தியர்கள் நீக்கமர அடைந்து சந்து பொந்து இன்று எடுக்கலாம் நிறைந்திருக்கிறார்கள். அதற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தவர் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அன்பு தம்பி ஆற்றல் மரவன் டி. வேல்முருகன். 2019 25,000 பேரை திரட்டி நானும் அதில் பங்கெடுத்தேன். அப்புறம் சேலம் மாவட்டம் ஓமலூர்ல லட்சக்கணக்கான தமிழர்களை திரட்டி போராடினார். இப்பொழுது அந்த விஜய் தொலைக்காட்சி நடத்துகிற அந்த அருவருப்பு கலாச்சாரம், சீரழிந்த கலாச்சாரத்தை எதிர்த்து நேற்று போராட்டம். இப்படி அவர் போராடுகிறார். தமிழ் தேசிய பேரியக்கமும் அதுல மாறுபட்ட கருத்து இல்லை, முரண்பட்ட செய்திக்கே இடம் இல்லை. இந்த வடநாட்டு படையெடுப்பை எதிர்த்து ஐயப்பே மணியரசன் மிகப்பெரிய அளவில் போராடி கொண்டிருக்கிறார். போராடாத ஒரு தமிழ் தேசியம் என்றால் நாங்கள் தான் என்று சொல்லக்கூடிய, ஆனா இதை பற்றியெல்லாம் போராடாத ஒரே கட்சி உண்டுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். பேசுவாங்க, ஓய் கிளிய நெஞ்சு வெடிக்க மேடையில முழங்குவாங்க, ஆனா துரும்ப கூட தூக்கி போட மாட்டாங்க களத்துல. சிறிய அமைப்பு தான் தமிழ் தேசிய பேரியக்கம் போராடுது. திராவிட மாடலோட கூட்டணி சேர்ந்தவர் தான் வாழ்வுரிமை கட்சி, ஆனால் போராடுகிறாங்க. எளிய தமிழாக நான் கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த நிலை நீடித்தால் அதிலே இந்த வட இந்தியர்களுக்கு வாக்குரிமை மட்டும் கொடுக்காதீங்க, அவங்க வேலை பார்க்கட்டும். என் தம்பி சீமா ஊதியம் பெறட்டும், வாக்கு செலுத்த அங்கே போகட்டும். அவன் வேலை பார்த்தான்னு எனக்கு எங்க வேலை கேட்டா சொல்றான், நீங்கள் வெற்றிலை போடுகிறீர்கள், அப்புறம் தேநீர் குடிக்கிறீர்கள், அப்புறம் பகல் உணவுக்கு 2 மணி நேரம் படுக்கிறீர்கள், 5 மணிக்கு பொருள்களை கட்டி வைத்து. நாங்களாம் அப்படி இல்லை. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை போய் பாருங்க, நிர்வாக புலம் 18 தூண்கள் கட்டி தூக்கி நிறுத்தியவனா நம்முடைய முன்னாள் முதல் துணை வேந்தர் ஐயா சுப்பிரமணியனார் வேந்தரா இருக்கும்போது எத்தனை கட்டடங்கள் எல்லாமே கட்டியவர்கள் நாங்கள் தான், தமிழர்கள் தான். எங்களிடம் கொத்தனார்கள் இருந்தார்கள், சித்தாள்கள் இருந்தார்கள்,
கையாள்கள் இருந்தார்கள், கம்பி வளைப்பவர்கள் இருந்தார்கள், பலகை அடிப்பவர்கள் இருந்தார்கள், கதவு பலகனி செய்பவர்கள் இருந்தார்கள், இரும்பை வளைப்பவர்கள், முறுக்கிறவர்கள், கொல்லுப்பட்டறை இருந்து எல்லாமே இருந்தது. எல்லாம் எங்கே போனது என்று சொன்னால் இந்த திராவிட மாடலின் விளைவு. மதுபான கடையில் போய் வரிசையா நிற்கிறோம், பீகாரிக்காரன் வந்து என் வீட்டு முன்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுதான் நடக்கிறது. எனவே தமிழ் தேசியர்களே, நம்முடைய மொழியும் இனமும் நிலமும் நம்முடைய ஆளுமையின் கீழ் இருக்க வேண்டும், வர வேண்டும் என்றால், தமிழர்கள் தமிழ்நாட்டில் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால், உலகத்தின் எந்த மூலையிலாவது ஒரு தமிழனுக்கு ஒரு இடர் நேரிட்டால் ஒட்டுமொத்த தமிழினமும் அதற்கு எதிரான புரட்சி குரலை எழுப்ப வேண்டும் என்றால் இந்த வடநாட்டர்களுடைய வரவு தடுக்கப்பட வேண்டும். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகலாம், யாரும் மறுக்க முடியாது, மறிக்கவும் முடியாது. திரைகடல் ஓடி திரவிய தேடு என்பது நம்முடைய முதுமொழி. ஆனால் எத்தனை விழுக்காடு தமிழ்நாட்டிலிருந்து 8 கோடி தமிழர்கள், எத்தனை விழுக்காடு மக்கள் பிற மாநிலங்களுக்கு சென்றிருக்கிறார்கள், பிற நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் இருந்து மட்டும் 1 கோடி பேர் என்கிட்ட வந்தான். அப்படியானால் என்னுடைய மொழி என்னாவது, என் இனம் என்னாவது, என் நிலம் என்னாவது, என்னுடைய கலை இலக்கிய வரலாற்று பண்பாடுகள் என்னாவது? மேல இருந்து துப்புறான் தொடர் வண்டியில, கண்ணால பார்த்தேன். அப்புறம் சத்தம் போட்டு அந்த மகளிடமிருந்து செல்லை வாங்கி, நல்ல வேலை என் பையில தேங்காய் எண்ணெய் இருந்த தேங்காய் எண்ணெயை விட்டு தொடச்சி கொடுத்து கண்டித்தேன். ரொம்ப அதிகமா கண்டிக்க முடியல, அவங்க நம்மளை அடிச்சிருவாங்க. நாங்க ஒரு பெட்டியில கிட்டத்தட்ட 200 பேர் 250 பேர் இருந்தா 50 பேரும் தமிழர்கள் இருக்கிறோம், மற்றும் புறம் பீகாரி இருக்கிறான். அப்போ ஓடுகிற வண்டியில் ஏதாவது தகராறானா என்ன ஆகும்? 50 பேரும் வண்டியை விட்டு கீழே தள்ளிடுவான், நாங்க சாக வேண்டியதுதான். தமிழ்நாட்டிலே தமிழர்கள் பிற மாநிலத்தவர்களால், பிற மொழியினரால் தாக்கப்பட்டு செத்தார்கள். விஜய் கூட்டத்தில் செத்தாம்பார்கள் 41 பேர். கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல், வேதனை இல்லாமல் அதை பேசு பொருளாக இந்த ஆதவ் அர்ஜுன் என்கின்ற ஒரு 7 அடி உயரம் இருக்கான். அவெல்லாம் ஒரு மனிதனா? நக்கீரன் கோபால் பச்சை தமிழன் போட்டு நல்லா வாங்கிட்டு இருக்காரு. அதே போல என் தம்பி சாட்டை துறைமுருகன், அதுல கூட குறை சொல்ல முடியாது, போட்டு வெளுன்னு வெளுத்து கொண்டிருக்காங்க சாட்டையால. நக்கீரன் கோபால் நெற்றிக்க திறப்பின் குற்றம் குற்றமே முழங்கி கொண்டிருக்கிறாரு. சாட்டை துறைமுருகன் சாட்டையை சுழட்டி அடி வெளுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஆதவ் அர்ஜுனையும் புஷி ஆனந்தனையும் இந்த கூத்தாடி விஜயையும். இவர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே பேருக்கு வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது, திராவிட நாடு, தமிழ் மொழி, தமிழ்நாடு, தமிழர்கள் என்று பெயரளவுக்கு பேசுறவர்கள் ஆட்சியிலே கோடி பேர் வந்துட்டான்னா, கூத்தாடி விஜய் வந்தால் எத்தனை கோடி வருவான் என் வீட்டுக்குள்ள, என் நாட்டுக்குள்ள, என் தெருவுக்குள்ள? எண்ணி பார்க்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.